எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த நிறைய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வரக்கூடிய மே மாதம் 16ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு சனிக்கிழமை, தமிழ் மாதத்தில் சொன்னோம்னா வைகாசி 2ஆம் தேதி. இந்நாள் பார்த்திங்கன்னா ஜேஷ்ட அமாவாசை எனும் சுப நாளையும் மற்றும் சனி ஜெயந்தி எனும் மிக பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த மகா யோகத்தையும் அளிக்கக்கூடிய நாளை தாங்கியும் வருகிறது. அதாவது பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு மாதங்களில் வரக்கூடிய அமாவாசைகளுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் உண்டு. அதன்படி இந்த வைகாசி மாதம் வரக்கூடிய அமாவாசையை ஜேஷ்ட அமாவாசை அப்படிங்கிற பெயரால் அழைக்கிறோம். புண்ணிய நதிகளில் நீராடிய பலனையும் உங்களுடைய தடைகள் முற்றிலுமாக நீங்கி தொழில் முன்னேற்றமும் பொருளாதார உயர்வும் கிடைக்கக்கூடியதற்கு வழிவகை செய்யக்கூடிய அமாவாசையாக இந்த அமாவாசை இருக்கும். இந்த அமாவாசை நாட்களில் விரதம் இருந்து நீங்கள் சுவாமியை வழிபட்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தீர்கள் அப்படின்னு சொன்னால் விரும்பிய யாவும் உங்களுடைய கைக்கு வந்து சேரும். இதில் இந்த அமாவாசை நேரம் அப்படின்னு சொன்னோம்னா, மே மாதம் 16ஆம் தேதி அதிகாலை 5:11 தொடங்கி மறுநாள் அதிகாலை 1:30 வரை இந்த அமாவாசை திதியாகப்பட்டது இருக்கிறது. இந்நாள் பார்த்திங்கன்னா நவகிரகங்களில் கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய தர்மவான் என்று புகழக்கூடிய சனி பகவானினுடைய அவதாரம் நிகழ்ந்த நாள். சனி பகவான் அன்றைய நாள் தான் பிறக்கிறாரு. அதாவது பார்த்திங்கன்னா இதை சனி ஜெயந்தி என்று சொல்லுகிறோம். சனி பிறந்த நாள் வரக்கூடிய அமாவாசை திருநாள். சரிங்களா? யாராருக்கெல்லாம் சனி பகவானினுடைய கெடுபார்வையில் அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களோ, உதாரணத்துக்கு 7.5 சனி, ஜென்ம சனி, கண்டக சனி, அர்த்தாஷ்டம சனி, சனி திசை, சனி புத்தி, இந்த மாதிரியான சனி பகவானினுடைய கெடு பார்வையில் அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களோ அவர்கள் அனைவரும் இந்த நாளை பயன்படுத்தி, அதாவது இந்த சனி ஜெயந்தி நாளை பயன்படுத்தி நீங்கள் அல்ல குறையாத செல்வ வளத்தினை கண்டிப்பாலும் பெறலாம். சார், இந்த நாளில், அதாவது இந்த சனி ஜெயந்தி நாளில் என்ன மாதிரியான வழிபாடுகளை செய்யலாம் அப்படின்னு கேட்டால், அரச இலை தீபம் என்பது இந்த சனி ஜெயந்தி நாளில் நீங்கள் ஏற்றும் பொழுது ஏகப்பட்ட நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். அரசனை போல் வாழ்வு தரும் அரச மரம். சரிங்களா? அதாவதுங்க, அரச மரத்தில் எல்லா தெய்வங்களும் அடக்கம். எப்படி பசுமாட்டிற்குள் சகல தெய்வங்களும் அடக்கமோ அதே மாதிரி அரச மரத்தினுள் சகல தெய்வங்களும் அடக்கம். சிவன், பிரம்மா, விஷ்ணு, துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி, தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகள், யக்ஷர்கள் என்று அனைவருமே மேலோகம் தொட்டு பாதாளம் வரை சகலரும் அந்த அரச மரத்தில் அடக்கம். அதனால தான் யாகம் செய்கிறச்சே நாம் அரசங்குச்சியை பயன்படுத்துகிறோம். சரிங்களா? இந்த அரச இலை இருக்கு இல்லையா, அதில் மேல் பாகத்தில், அதை காம்பு பகுதியில் பிரம்மாவும் நடுப்பகுதியில் விஷ்ணுவும் நுனிப்பகுதியில் சிவனும் இருப்பதாக ஐதீகம். இந்த அரச இலை இந்த சனி ஜெயந்தி நாளில் உங்களுக்கு ஒன்றே ஒன்று தேவைப்படும். ஒரே ஒரு அரச இலை.
உங்களுடைய விதியவே மாற்றி அமைக்கிற ஒரு மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தும். இந்த அரச இலைக்கு மேலே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, காம்பு பகுதி கடவுளை நோக்கியும் நுனிப்பகுதி உங்களை நோக்கியும் இருக்க வேண்டும். இந்த இலையை தரையில் வைக்காமல் ஒரு தட்டின் மீது வைத்து அந்த இலைக்கு மேலே ஒரு அகல் விளக்க வச்சுக்கணும். அதில் நல்லெண்ணெய், அதாவது எள் எண்ணெய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நல்லெண்ணெயை ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு பஞ்சு திரி 2 திரியை ஒன்றா திரித்து அந்த திரியை போட்டுட்டு தீபம் ஏற்ற வேண்டும். இதுதான் நல்லெண்ணெய் தீபம், அரச இலை மீது ஏற்றப்படும் நல்லெண்ணெய் தீபம். சார், இது ஒரு அரை மணி நேரம் எரிந்தால் போதும். அரை மணி நேரத்துக்கு அப்புறமேட்டு ஒரு பூவை வச்சு அந்த தீபத்தை குளிரூட்டி விடுங்கள், அதாவது அணைத்து விடுங்கள். ஏன்னா தீபம் ஏற்றுவதில் எவ்வளவு கவனமாக இருக்கிறீர்களோ அதே மாதிரி அந்த தீபம் தானாக குளிரூட்டக்கூடாது. அது ஒரு அரை மணி நேரம் எரிய விட்டுண்டு அதுக்கப்புறமேட்டு நீங்களே ஒரு புஷ்பத்தை வைத்து குளிரூட்ட வேண்டும். சில இடங்களில் பாருங்கள், தீபம் ஏற்றுவாங்க, அந்த தீபம் முழுவதுமாக எண்ணெய் தீர்ந்த பிறகு அந்த திரியில் பிடித்து கொண்டு அப்படியே அணைஞ்சு போகும். அவ்வாறு செய்யக்கூடாது, அவ்வாறு கண்டிப்பாலும் ஆகவே கூடாது, அது வீட்டுக்கு ஆகாது. அதனால் கவனமாக ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஏற்றி அதுக்கப்புறம் போதுங்கும்போது நாம் குளிரூட்டி விட வேண்டும். சரிங்களா? இந்த அமாவாசை நாளில் சில விஷயங்கள் செய்யாதீர்கள் அப்படின்ட்டு சாஸ்திரம் வலியுறுத்துகிறது. பொதுவாக அமாவாசை நாட்களில் சில விஷயங்களை செய்யாமல் இருப்பது உகந்தது. அதில் முதல் விஷயம் அசைவம்ங்க. அமாவாசை நாளில் எக்காரணம் கொண்டும் அசைவ உணவுகளை சாப்பிடக்கூடாது. இதுக்கு 2 விதமான காரணங்கள் இருக்குது. ஒன்று நம்மளுடைய இந்து சாஸ்திரத்திலே அசைவ உணவு அப்படிங்கிறது அதாவது பார்த்திங்கன்னா நம்மளுடைய புத்தியை, நம்மளுடைய எண்ணங்களை கொஞ்சம் ஒருநிலைப்படுத்தாது அப்படின்னு சொல்கிறது. அசைவ உணவு மட்டும் இல்லை, சைவ உணவுகள்லேயே ரொம்ப கடினமான உணவுகளை நாம் விரத நாட்களில் அமாவாசைகளில் சாப்பிடக்கூடாது. சரிங்களா? இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மனநிலையை கொஞ்சம் அலைபாய வைக்கும். அதனால தான் விரதம் இருக்கும்போது சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறது. பால், பழம் முதலிய எளிய ஆகாரங்களை எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறது. நீங்கள் அசைவம் சாப்பிட்டுட்டிங்கன்னா உடம்பினுடைய வெப்பம் சீராக இருக்காது. இதன் மூலமாக உங்களுடைய எண்ணம் அலைப்பாயும், உங்களால் கட்டுப்பாட்டில் இருக்க முடியாது. அதனால் அசைவ உணவுகள் சாப்பிடக்கூடாது அமாவாசை நாளில். 1, ஏன்னா நாம் அன்னைக்கு சுவாமி வழிபாட்டில் தான் மெயினாக இருக்கணும். 2வது கோலம் போடக்கூடாதுங்க. அமாவாசை நாள் அன்னைக்கு கோலம் போடுதல் அப்படிங்கிறது கூடாது என்று நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லுகிறார்கள். என்ன காரணம்? ஏங்க அமாவாசை நாள் அன்னைக்கு கோலம் போடக்கூடாது, மற்ற நாள்களில் போடலான்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், இந்த கோலம் என்பது கோடுகளினுடைய பின்னம் அப்படின்னு சொல்லலாம். இன்டாக இருக்கும் இல்லையா, இது பார்த்திங்கன்னா சக்கரங்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த சக்கரங்கள் ஆகப்பட்டது புனிதத்தின் சின்னமாக பார்க்கப்படுது. இப்போது நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகிறீங்க, அங்கே சுவாமிக்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்தந்த சுவாமிக்கு சக்கரம் வச்சுருப்பாங்க. அந்த சக்கரங்கள் தெய்வீக ஆற்றல் மிகுந்தது. அதே தான் இந்த கோலத்துக்கும். சரிங்களா? கோடுகள் இணைக்கப்படுவதை சக்கரம் என்று சொல்லுகிறோம். அந்த சக்கரங்கள் புனிதத்துவம் மிக்கதாக கருதப்படுது. இப்படி தெய்வாம்சம் பொருந்திய அந்த சக்கரங்களை தாண்டி ஆத்மாக்கள் உள்ளே வர முடியாது. என்னதான் நம்மளோட முன்னோர்கள் புனித ஆத்மாக்களாக இருந்தாலும் ஆத்மாக்களால் தெய்வீக சின்னங்களை தாண்டி வர முடியாது. அதனால் அமாவாசை நாளில் நம்மளோட முன்னோர்கள் பூலோகத்துக்கு இறங்கி வருவதாக, நம்மை காண அவர்கள் வருவதாக ஐதீகம். அன்றைய நாள் அன்னைக்கு
நம்ம கோலம் போட்டோம்னா அவங்களுடைய வருகை வந்து தடைபடும். அப்படிங்கிறதுனால தான் கோலம் போடாதீங்கன்னு சொல்கிறது. ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, சார் அன்னைய நாளில் சுபகாரியங்கள் திட்டமிடுதலை தள்ளி வைக்கணும். சுபகாரியங்களை திட்டமிடுதலை ஏன் அமாவாசை நாட்களை, பொதுவாக எல்லா அமாவாசையிலையுமே ஏன் தள்ளி வைக்கணும் அப்படின்னு கேட்டால், நான் முன்னாடி சொன்ன மாதிரி அன்னைய நாள் அன்னைக்கு நம்மளுடைய மனம் ஒரு நிலையில் இருக்காது. நம்ம கூட பல இடங்களில் கடினமான வேலை செய்பவர்கள், இரும்பு, நெருப்பு, இந்த மாதிரியான மிக ஆபத்தான கடினமான வேலை செய்பவர்கள் இந்த அமாவாசை நாட்களில் செய்ய மாட்டாங்க, தவிர்த்து விடுவார்கள். காரணம் ஏன் அப்படின்னு கேட்டால், அன்றைய நாள் அன்னைக்கு உங்களுடைய மனம் ஒரு நிலையில் இருக்காது. அதனால் முக்கிய முடிவுகள் எடுப்பதையும் சுபகாரியங்களை திட்டமிடுதலையும் அமாவாசை நாட்களிலே தவிர்த்தல் நலம். அது இல்லாமல் இந்த அமாவாசையில் சனி ஜெயந்தி என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாள், சனி பகவானினுடைய பிறப்பு நாள் வருவதன் காரணமாக அன்றைய நாளில் நீங்கள் முக்கிய முடிவுகள் எடுக்காதீர்கள். ஓகேங்களா? அடுத்ததுங்க, நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இந்த அமாவாசை சனி ஜெயந்தியோடு இணைந்து வருது அப்படின்னுட்டு. இதை வந்து ஜோதிடத்தில் மகா யோகம் என்ற பெயரால் அழைக்கிறோம். எப்படின்னா, சனிக்கிழமை 1, ஜேஷ்ட அமாவாசை 2, சனிக்கிழமையும் அமாவாசையும் சேர்ந்து வருகிறது, இது 3. இவ்வளவு சிறப்பு பொருந்திய இந்த நாளில் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்வது என்பது மகா சிறப்பு. நல்லெண்ணெயால் சனி பகவானுக்கு அபிஷேகம் செய்து சனி பகவானை பிரார்த்திச்சிங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளவு கடந்த நன்மை. நீங்கள் முன்னாடியே நீங்கள் எந்த கோயிலில் அபிஷேகம் பண்ணணுன்னு விரும்புகிறீங்களோ அந்த கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற குருமார்களை பார்த்து அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி நீங்கள் அமாவாசை நாளுக்கு சுத்தமான நல்லெண்ணெயாக, நல்லா கேட்டுக்கோங்க, சுத்தமான நல்லெண்ணெய். தெய்வத்திற்கு ஒரு பொருளை நாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அந்த பொருளினுடைய தரம் ரொம்ப முக்கியம். அதனால் நீங்கள் சுவாமிக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு என்றாலும் கூட அது எந்த மாதிரியான நல்லெண்ணெய், சுத்தமானதா அப்படின்னு நல்லா பார்த்து அதன் பிறகு கொடுத்து அபிஷேகம் செய்யுங்க. அப்போ தான் முழு பலன் கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி கடுகு எண்ணெயை கொண்டு சனிதேவருக்கு சமர்ப்பணம் செய்யும் சடங்குக்கு பேர் தைலாபிஷேகம் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. இன்னும் சொல்லணும்னா, வட இந்தியா பக்கம் சனி ஜெயந்தி நாளில் சனி பகவானுக்கு இந்த தைலாபிஷேகம் நடைபெறும். அதாவது கடுகு எண்ணெய் இருக்கு இல்லையா, அதை வந்து சுவாமிக்கு, அதாவது சனி பகவானுக்கு சமர்ப்பணம் செய்து பூஜை செய்வாங்க. இது கொஞ்சம் உங்களுக்கு புதுசாக இருக்கும். கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற குருமார்களை கேட்டு கலந்து ஆலோசிச்சுட்டு இதை நீங்கள் செய்யலாம். ரொம்ப விசேஷம். எவ்வளோ சீக்கிரம் நம்ம ஆளுகளுக்கெல்லாம் இது கொஞ்சம் தெரியாது, அதனால் ரொம்ப விசேஷம். ஸோ செய்யுங்க, பலன் உண்டு. அன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு தானங்களை செய்கிறது உத்தமங்க, ரொம்ப உகந்தது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டாங்க, சனி பகவானினுடைய காரகர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் யாருன்னா ஏழைகள், வறியவர்கள், கஷ்டப்படுபவர்கள். இவங்க தான் சனியின் காரகர்கள், அதாவது சனிக்கு பிடித்தமானவர்கள் அப்படின்னு சொல்கிறது. அந்த ஏழைகளுக்கு, வறியவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யும் பொழுது, அவர்களினுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு முயற்சி செய்யும்போது சனி பகவான் உங்களை மிகச்சிறந்த முறையில் ஆசீர்வதிப்பார். நிறைய நேரங்களில் நம்மளிடத்துல ஜாதகங்கள் வரும் பொழுது, எனக்கு 7.5 சனி போயின்னு இருக்கு, 7.5 சனியிலிருந்து எப்படி நான் தப்பிக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. இந்த 7.5 சனி காலகட்டத்தில் ஆகட்டும், அர்த்தாஷ்டம சனி காலகட்டத்தில் ஆகட்டும், கண்டகச்சனி காலகட்டத்தில் ஆகட்டும், உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சனி பாதிப்பு விலக வேண்டும் அப்படின்னு சொன்னால்
தானம் செய்யுங்கள் முடிந்த அளவிற்கு. சனிக்கு பிடித்த தானங்கள் அப்படின்னு சொல்லும்போது வஸ்திர தானம். ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு தானம் இஷ்டம். அதில் சனி பகவானுக்கு ரொம்ப இஷ்டமான ஒரு தானம் வஸ்திர தானம். அதுவும் கருப்பு நிற வஸ்திர தானம். கருப்பு நிறத்திலான துண்டோ வேஷ்டியோ ஷர்ட்டோ எதுனாலும் நீங்கள் மக்களுக்கு தானமாக கொடுக்கலாம். சனி ஜெயந்தி நாளன்று கருப்பு வஸ்திரத்தை தானம் கொடுக்கும் பொழுது ஏகப்பட்ட நன்மைகள் கிடைக்கும். உதாரணத்துக்கு தொழில் முன்னேற்றம், தடைகள் நீங்கி பொருளாதார உயர்வு ஆகியவை உங்களை சேரும். அதே மாதிரி இரும்பு பொருட்களை தானமாக கொடுப்பது. சனி பகவானுக்கு இரும்பு பொருட்களை தானமாக கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். நவகிரகங்களிலே சனியின் உலோகம் என்று சொல்லப்படுவது இரும்பு. அந்த இரும்பு பொருளை நீங்கள் இந்த சனி ஜெயந்தி நாளன்று எந்த ஒரு பொருளாக கூட இருக்கலாம். இந்த இரும்புன்னு சொன்னோம்னா நம்ம எதை சார் கொடுக்கலாம் அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. வீட்டு சமையல் பொருட்கள், அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான சின்ன பொருள் கூட உங்களுடைய கைக்குண்டான அளவுக்கு இரும்பு பொருட்களை அன்று தானமாக கொடுப்பது சிறப்பான பலன். காலணிகளை வாங்கி தருவது மேலும் சிறப்பான பலன். சனி ஜெயந்தி நாளன்று சனி பகவானினுடைய அருளை பரிபூரணமாக பெறுவதற்கு காலணிகளை நீங்கள் வாங்கி கொடுத்தீர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு மிக அதிகமான நல்ல பலன்கள் கிடைக்கும். நீங்கள் எத்தனையோ பரிகாரம் செஞ்சுருப்பீங்க சனியினுடைய தோஷம் நீங்கிறதுக்கு. நான் என்ன சொல்கிறேன்னா, கொஞ்சம் மெனக்கெட்டு சிரமம் பார்க்காம வரக்கூடிய சனி ஜெயந்தி நாள் அன்னைக்கு காலணிகளை என்ன பண்ணுறீங்க, வறியவர்களுக்கு ஏழைகளுக்கு வாங்கித்தாங்க. மிகச்சிறந்த விசேஷம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல டவுட் இல்லை. அதே மாதிரி இந்த சனி ஜெயந்தி நாள் அன்று நீங்கள் கடுகு எண்ணெய் வாங்கி வச்சுக்கோங்க. நான் கோயிலில் போயிட்டு குருக்கள்கிட்ட பேசிட்டு தைலாபிஷேகம் எப்படி செய்கிறதுன்னு கேட்டுட்டு நீங்கள் அந்த மாதிரி சமர்ப்பணம் பண்ணிவிடுங்க. அது ஒன்று. நீங்கள் கொஞ்சமாக அதை எடுத்து வச்சுட்டு வரக்கூடிய சனி ஜெயந்தி அமாவாசையில் அந்த எண்ணெயை கொஞ்சமாக எடுத்து உங்களுடைய உடம்பில் லைட்டாக தேய்ச்சிக்கிட்டு, ஃபுல்லாக தேய்க்கணும்னு இல்லைங்க, கொஞ்சமாக உடம்பில் தேய்ச்சிக்கிட்டு குளிக்க வேண்டும். சரிங்களா? இப்படி சனி ஜெயந்தி நாளன்று உடம்பில் கடுகு எண்ணெயை தேய்த்து குளிக்கும் பொழுது உங்களை பிடித்திருக்கக்கூடிய சனி பாதிப்புகள் சகலமும் நீங்கும். சார், எனக்கு சனி பாதிப்புனால எனக்கு எல்லாமே தடையாகிக்கிட்டே இருக்குங்க சார். தாராளமாக இந்த கடுகு எண்ணெயை வரக்கூடிய சனி ஜெயந்தி நாளில் உடம்பில் தடவிட்டு குளிச்சிங்கன்னா எப்பேற்பட்ட சனி தோஷமும் சனி பாதிப்பும் கதிரவனை கண்ட பனி போல விலகிவிடும். அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமுமே கிடையாது. சார், சனி ஜெயந்தி நாளில் மறக்காமல் காகத்திற்கு சாதம் வச்சுருங்க. இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யும் முறை அப்படின்னு சொல்கிறோம். முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பல வகையில் பண்ணலாம். அதாவது புரோகிதரை வர வச்சு நீர்நிலைக்கிட்ட வச்சு பிண்டம் பிடிச்சு வச்சு பண்ணலாம் ஒன்று. அதே மாதிரி பசுமாட்டுக்கு உணவளித்து நீங்கள் அதோட பசியை ஆத்துறதும் பித்ரு தர்ப்பணம் செய்ததன் பலனை பெற்றுத்தரும். அதே நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, காகத்திற்கும் சாதம் வையுங்கள். அந்த சாதத்தில் கருப்பு எள் கொஞ்சமாக கலந்து அதை காகத்திற்கு வைக்கும்போது அதை காகம் சாப்பிட்றச்சே அது உங்களுக்கு பித்ரு தர்ப்பணம் செய்த முழு பலனையும் பெற்றுத்தருவதாக அமையும். உங்களுக்கு இருக்கக்கூடிய
சகலவிதமான பித்ருதோஷங்களையும் நீக்க செய்யும். சரிங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். இவ்வளவு நேரம் பொறுமையாக நம்மளோட வீடியோவை பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.